ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். இன்றைக்கி நம்ம ஹோம் லோன் வாங்கி வீடு வாங்கணுமா, இல்லைனா நம்மளோட லைஃபுடைய கோல்ஸை நோக்கி ட்ரீம்ஸை நோக்கி நகரணுமா அப்படின்னு பார்ப்போம். எலான் மஸ்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸ்பேஸ் எக்ஸ் அதுக்கப்புறமா டெஸ்லா இந்த மாதிரி கம்பெனியுடைய ஓனர். அவர் 2020 அவரோட ஓன் ஹவுஸை விற்றுட்டு ஒரு வீட்டுக்கு மூவ் ஆகிட்டார். அதுவும் வாடகை வீட்டில் தான் இருக்கார், ஸ்பேஸ் எக்ஸுக்கு பக்கத்துலேயே. அவரை பொறுத்த வரைக்கும் பொசஷன், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், அசட், அதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அவரை பொறுத்த வரைக்கும் ட்ரீம், அதாவது ஒரு பெரிய மிஷன் வச்சு அதை நோக்கி நகர்றது. அதில் அவர் பெரிய அளவுக்கு பணமும் ஈட்டுறாருன்றது உண்மை. பட் ஆனால் இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வீடு அப்படின்றது வீடுன்றது ஒரு எமோஷன், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு சிம்பிள். பட் ஆனால் அதுக்காக ஒரு லோன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய பிரெட் வின்னர் என்ன பண்ணுறாரு, கடன் வாங்குறாரு. டில் 60 அவர் இஎம்ஐ பே பண்ணுறாரு. எண்ட் ஆஃப் த டே அவர் பெரிய அளவுக்கு அசட் க்ரியேட் பண்ணாரான்னு பார்த்தா அவர் அந்த லயபிலிட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டப்படுறாரு. இதில் அவர் ஒரு வேளை ஐடிலேயோ வேறு எதுலேயோ ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஜாப் லாஸ் நடுவில் ஏதாவது ரெசஷன்னால் ஏற்படுதுன்னா அதையும் அவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஏன் ஒரு எஸ்ஐபி போட்டு ஒரு 10-15 வருஷத்தில் அப்போ என்ன அந்த ரேட் இருக்குமோ அந்த அமௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு வாங்கக்கூடாது? சாய்ஸ் உங்கள்கிட்டயே விட்டுறேன். யோசித்து முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.